இன்னைக்கு நம்ம டெலிக்கு நர்சரியோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க, லாஸ்ட்டாக அந்த ஜுராஸ் வந்து அந்த கடவுளை பார்த்துருப்பான். இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இதில் பார்த்தா விறுவிறுன்னு அவர் பக்கத்தில் ஓடி கத்தி வச்சு குத்திடுவான் அவரை. சுற்றி இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, ஐயோ வந்து குத்திட்டான், காடை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று இவர் இந்த கடவுள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் அமைதியாக இருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இதே மாதிரி இந்த மக்கள்லாம் மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கடவுள் கண்டுக்க கூட இல்லை இவனை. அவர் பாட்டுக்கு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி துரத்திக்கிட்டே வரான். துரத்திட்டு வந்துட்டு அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ தானே ட்ரூ ஆஃப் வேம்பு, நீ தானே எங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவர் சொல்றாரு, எனக்கு வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் பிடிக்காது, நீங்க ஒன்றும் எனக்கு அடிமை கிடையாது, நான் பிரச்சனையில இருந்து தள்ளி இருக்க தான் பார்ப்பேன் எப்போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே இவன் கேட்கறான், சரி நீ ஏன் நெபுலா வில்லேஜ் அழிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். நெபுலா வில்லேஜா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்துட்டு இருக்காரு. என்ன அங்க இருக்க எல்லாரையுமே நீ குன்னு இல்லையா, ஞாபகம் இல்லையா, அதுல உயிர் பொழைச்சது நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவர் சொல்றாரு, நான்லாம் வந்து எதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, ஏன்னா எவ்வளோ விஷயம் அவர் வாழ்க்கையில நடந்திருக்கும், இது நாள் வரைக்கும் அவர் உயிரோட இருக்காரு, எவ்வளோ விஷயத்த பார்ப்பாரு, இது மாதிரி விஷயங்களெல்லாம் நான் நினைச்சு கூட பாக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே இவனுக்கும் வந்துட்டு கத்தி எடுத்து அவரை சதக்கு சதக்குன்னு குத்திக்கிட்டே இருக்கான். ஆனா அவர் தான் இம்மோர்டல் ஆச்சு, எதுவுமே ஆகல, காயங்கள்லாம் அப்படியே மறைஞ்சு போயிட்டே இருக்கு. இவன் சொல்றான், உன்னோட உடம்ப காயப்படுத்த முடியலன்னா உன் மைண்டை நான் கொலாப்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கட்டிப்பிடிச்சிக்கிறான். அப்படியே அவரோட மைண்டுக்குள்ள வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா அவரோட உண்மையான செல்ஃப் இருந்தாதான் இவனால அந்த மைண்டை வந்து டேமேஜ் பண்ண முடியும். உள்ள பார்த்தா அவரோட செல்ஃபே காணும். இவன் வந்து சுத்தி பார்க்குறான், ஒரே சபப்பட்டியா இருக்கு. ஒவ்வொரு பட்டியும் திறந்து பார்க்குறான், அதுல இவரோட அந்த செல்ஃபே இல்ல. சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான். அப்பதான் அவன் பாக்குறப்ப அங்க மலை உச்சியில ஒரு சமாதி இருக்கு. சேஞ்ச் சொல்லிட்டு இவன் விறுவிறுன்னு அது மேல ஏறி வந்து நோண்டி பார்த்தா அங்க ஒரு சபப்பெட்டி இருக்கு. இப்படி அவன் பண்ணிட்டு இருக்கு வெளில காட்டினா இந்த மக்கள் கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி தார தாரையா கொட்டுது, எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் லாஜோன்னு சொல்றாரு, இது மாதிரி நம்ம எது நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோமோ அது நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. போச்சுடா ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கப்ப இந்த குழந்தைய அழுகுமா, அந்த சவுண்டு கேட்டு டாலி அங்க வந்துடுறான். வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பிரிச்சு விட்டுறான். ஜுராஸ் ஒருத்தரை தொட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் அவர் மைண்டுக்குள்ள அவனால இருக்க முடியும். இப்படி பிரிச்சு விட்டானே அவனும் அந்த மைண்ட்ல இருந்து வெளில வந்துடுறான். உடனே இந்த ஜுராஸுக்கும் வந்துடுது. அப்படியே டாலிகிட்ட சண்டை போட போறான். பார்த்தா சுத்தி கிரிஹாடு, ஹென்ரிக்கோ, அந்த டினோ வந்துடுறாங்களா, அவ்வளவுதான் அடிச்சு இவனை மயக்கம் போட வச்சிடறாங்க. அப்படியே கீழே விழுந்து கிடக்குறான். இதுல என்ன சொல்றான்னா, நான் நினைச்சதெல்லாம் இந்த கடவுளை பழி வாங்கணும் தான், அவரை வந்து பழிக்கு பழி வாங்கி அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தான் நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த கடவுள் சொல்றாரு, இது பனிஷ்மெண்டா, நான் இவ்வளவு வருஷமா உயிரோட இருக்கிறதே எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் சொல்றான், எது எங்க டாம்பீர் இனம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டது அந்த சாகா வார்த்தை தான் அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க, அவங்க கேட்டது ஒரு பனிஷ்மெண்ட்டே நீ சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல நான் போறப்ப இந்த கடவுளை தான் பழி வாங்க முடியல, டாலியாச்சும் பழி வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு யூவா பிடிச்சி கொல்ல போறேன்னு சொல்லிட்டு கத்தி வாங்கிட்டு இருப்பானா. பார்த்தா இந்த கேத்தரின் நல்லவன் போல அவன் வந்துட்டு இந்த ஜுராஸை கடிச்சு இது மாதிரி அவனுக்கு கட்டளை ஏறான், நான் உனக்கு கட்டளை ஏறேன், யூவை திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனும் அப்படியே பார்த்துட்டு யூவை கொடுத்துட்றான். கொடுத்தோன்னே ஈவ கொண்டு போயிட்டு டாலி கிட்ட கொடுக்குறான். கொடுத்துட்டு இந்த கேத்தரின் என்ன சொல்றான், ஒன்ன மாதிரியே இல்லப்பா, ரொம்ப அழகா இருக்கான், அம்மாவோட சாயல்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொகை கொண்டு போட்டுட்டு இந்த ஜுராஸும் கேத்தரினும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. உடனே நம்ம டீம் எங்கேயும் அவங்க தூரமா போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் போயிருப்பாங்க, பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப அந்த டினோ போறப்ப கடவுளை பார்த்து சொல்லிட்டு போறான், இது மாதிரி உங்களை பாத்துக்கிறதுக்கு தான் நாங்களும் எங்க குடும்பமும் இருக்கு, இந்த வால்ட் ஏஜென்சியும் அதுக்காக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க எப்போதும் போல இந்த போரான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பெரிய கொலாப்ஸ் எல்லாம் நடந்துச்சு இல்ல, இந்த மக்கள் எல்லாம் கொண்டுகிட்டாங்களே, அது எல்லாமே இந்த கடவுளால தான், இவருக்கு போர் அடிக்குது, இவருக்கு மைண்ட் சரியில்லை, அதனாலதான் இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த மூட் ஸ்விங்கால தான் இப்படி பண்றாருன்னு இவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவர் யோசிச்சு பாக்குறாரு, அந்த மக்கள் எல்லாருமே இவர்கிட்ட என்ன மாக்கிட்டு இருக்காங்க, சாகாவரம் கொடுங்க, நாங்க எப்போதும் இளமையா இருக்கணும், உங்க இம்மோர்டாலிட்டியை எங்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க, நாங்களும் சாகாமையே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அந்த கோவத்துலதான் எல்லாரையுமே இவர் பிடிச்சி கொண்டு இருக்காரு போல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து போறாரு. இங்க அடுத்த சீலை கட்டுறாங்க. இங்கதான் இந்த ஜுராஸும் கேத்தரினும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கேத்தரின் கூப்பிடுறான், வாடா ஓடிடலாம், இங்கெல்லாம் உன்னால சாக முடியாது வாடா அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், இல்ல எனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை, நான் சாக போறேன், நீ ஆச்சு தப்பிச்சு போனா, இல்ல உன்னை விட்டுட்டு நான் எப்படிடா போறது அப்படின்னு சொல்லிட்டு கேத்தரின் அங்கேயே உட்காந்துருக்கான். பார்த்தா நம்ம டீம் அங்க வந்துடுறாங்க. வந்தோடனே இல்ல விட்டுருங்க, இவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அப்பயாச்சும் அவன் அமைதியா போய் சேரட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்கான். உடனே டாலி வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கேத்தரின் காதுல என்னமோ சொல்றான். அதை கேட்டுட்டு கேத்தரின் நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ சொல்றான், இது மாதிரி ஒரு செல்ஃபிஷான கடவுள்கிட்ட மாட்டிக்கிட்டு நாமளும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், இந்த உலகத்துல வந்து பேலன்ஸே கிடையாது, அப்படி பேலன்ஸே இல்லாத ஒரு உலகத்துல கஷ்டப்பட்ட ஒருத்தன் தான் இந்த ஜுராஸ், லாஸ்டா இறுதி காலத்துலயாச்சும் அவன் நிம்மதியா போய் சேரட்டும் அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்ன சொல்லியிருக்கான்னா அவனுக்கு ஏதோ கட்டளை கொடுக்க சொல்லியிருக்கான்.
அதேபடி இந்த கேத்ரினும் ஜுராஸுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறான். என்னன்னா, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, உன் ஃப்ரெண்ட்ஸை இழந்து உன்னோட வில்லேஜை இழந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நீ கஷ்டம் மட்டும்தான் பட்ட. சாகுறப்பயாச்சு ஒரு அழகான கனவை காணு, அந்த கனவு உன்னோட வீட்டை பத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ பார்த்தா டக்குனு இங்கே ஜுராஸ் குட்டி பையனா கண்ணு முழிக்கிறான். பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. வாடா ஜுராஸ், என்னடா பண்ற, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இவன் குடுகுடுன்னு அவங்கள்ட்ட வர்றான். அவங்கள்ட்ட போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறான். நீங்க எல்லாரும் இருக்கீங்களா, அவங்க எல்லாரையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். அந்த பசங்க பார்க்குறாங்க, எல்லாரும் ஒன்னா தானடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஜுராஸ் திரும்பி பார்க்குறான். பார்த்தா கேத்ரின் ஜுராஸோட பாடியோட நின்றுட்டு இருக்கான். அவங்கள பார்த்துட்டு அப்படியே திரும்புறான். என்னன்னு தெரிலடா, ஒரு கெட்ட கனவு கண்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சுகமா சொல்லிட்டு இருக்கா. அந்த ரோசா பொண்ணு சொல்றா, ரொம்ப நன்றி ஜுராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பார்க்குறான், சரி வாங்கடா போலான்னு சொல்லிட்டு போறப்ப அந்த பசங்க எல்லாருமே சொல்றாங்க, ரொம்ப நன்றிடா ஜுராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் பார்க்குறான், ஏன்டா இப்படி எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் நன்றி சொல்றாங்கன்னா, இவன் இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பழிவாங்கிறதுக்காக கடவுளே எதிர்த்தானே, அதனாலதான் நன்றி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதோட பாவம் ஜுராஸும் சின்ன பிள்ளையிலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தான். சரி சாகுற வரைக்கும் நல்லா ஆளான்னு பார்த்தா அப்புறம் அந்த வில்லேஜே அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் வாழ்க்கையே இவனுக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. பாவம் தான் இவனும். அப்படியே ஜுராஸ் இறந்தும் போறான். கேத்ரின் அவனை அப்படியே பிடிச்சிட்டு சோகமா உட்காந்துருக்கான். இதுக்கு மேல நான் இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடிக்கலான்னு போறப்ப டாலி தடுத்துடுறான். டாலி சொல்றான், இது மாதிரி உனக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், உன்னை நாங்கள் அரெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த ஒரு எபிசோடு இருக்கு. அடுத்த எபிசோட் அடுத்த திங்கட்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.